சுயமரியாதை இயக்கம் நம்மளை எப்படி பாதுகாத்தது? 100 வருஷம் அந்த கோவம் தான் காப்பாத்துச்சு. இப்ப அந்த கோவத்தை காலி பண்றதுக்கு சில பைத்தியங்கள் வந்திருக்கு. மணியரசன் தான் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்காரு. அவர் மார்க்கெட் பண்ணி மானமுள்ள தமிழ் பெண்கள் யாரும் சீமானு போட்டு போட மாட்டாங்க. அன்பான தோழர்களே, மேடையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் திரு சுபவீர பாண்டியன் அவர்களோட பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இது ஒரு முதல் மேடை. நான் இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியில் பேசுனது கிடையாது. அந்த முதல் நிகழ்ச்சியில் பேசும்போதே ஐயா பக்கத்தில் உட்காந்து அது சுயமரியாதை தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுகிறது எனக்கு ஒரு 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 மனநிறைவான விஷயமா இருக்குது. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒரு சமூகத்தை எப்படி அசஸ் பண்ணுறது, ஒரு சமூகத்தில் நடந்த இயக்கங்களை எப்படி அசஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல 2 வகையாக ஒரு பார்வை இருக்குது. ஒன்று, அரசு கொண்டு வந்த திட்டங்கள், இல்லை ஒரு போராட்டங்களில் நடந்த ரிசல்ட். இதை வச்சு நம்ம அசஸ் பண்ணிட முடியும். இது நடந்துச்சுப்பா, இப்போ ஒரு தூத்துக்குடியில் ஒரு போராட்டம் நடந்துச்சு, இதுக்கு எதுக்காக போராட்டம் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட முடியும். நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்க என்னென்ன சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க, என்னென்னலாம் நடைமுறைப்படுத்துனாங்க, நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய அஸ்திவாரமாக எப்படி நீதி கட்சி நிற்கிது அப்படிங்கிறது குறித்து பேசினா அது நமக்கு ரிசல்ட்டோட சொல்லலாம். இதுதான் காசு, இது ரிசல்ட்னு சொல்லலாம். ஆனால் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கும்போது குறிப்பாக தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ்லேருந்து ஏன் வந்தாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். வெளியே அவர் நீதி கட்சியில் சேரலை. அவர் சுயமரியாதை பிரச்சார இயக்கத்தை தான் துவங்குறாரு. குறிப்பாக குடியரசு பத்திரிகை உள்ளே இருக்கும்போது துவங்கி அந்த பிரச்சாரத்தை அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வெளியே வந்த உடனே அவர் பிரச்சார இயக்கமாகத்தான் செயல்படணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாகவும் உறுதியாகவும் இருந்திருக்காரு. அது ஏன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கும். இப்போ நீதி கட்சி ஒரு சில சட்டத்தை கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலகட்டத்தில் பொது இடங்களில் குளத்திலேயோ கிணத்துலையோ தண்ணீர் எடுக்கிறதோ பொது பாதையை பயன்படுத்துறதுக்கு யாராக இடையூறாக இருந்தால் அபராதம் விதிக்க சொல்லி நீதி கட்சி காலகட்டத்திலேயே சட்டங்கள் வந்தாச்சு. பட் சட்டம் இருக்குது, பட் களத்தில் மக்கள்கிட்ட பேசணும்ல, அதை அவர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கார். அதனால சுயமரியாதை இயக்கம் என்பது ஏன், எதற்கு சமூகமாக செயல்பட்டது, சமூகத்தோடு செயல்பட்டது. அது அரசு நிர்வாகத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணுமோ அதை பயன்படுத்திக்கும். பட் ஆனால் சமூகத்தோடு உரையாடக்கூடிய இடத்துக்கு பெரியார் வந்தார் அப்படின்னு நம்ம ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும். அந்த இடம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை தாக்குப்பிடிக்க வச்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பேஸ். நான் இது சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100வது ஆண்டு 1925 அவர் குடியரசு பத்திரிகை துவங்கி இன்னைக்கு 2025 ஆச்சு. இந்த சுயமரியாதை இயக்கம் நம்மளை எப்படி பாதுகாத்தது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இதில் முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த தமிழர்களுடைய அரசியலை மிக மோசமான ஒரு மடைமாத்தல் 1929-30களில் நடந்திருக்கும். மிகப்பெரிய ஒரு இந்துத்துவா வலதுசாரி தன்மையோடு இந்த தமிழ் மக்களுடைய அரசியல், திராவிட மக்களுடைய அரசியல், தென்னிந்தியாவினுடைய அரசியல் ஒரு மோசமான வலதுசாரியை நோக்கி நகர்ந்திருக்க வேண்டிய வாய்ப்புகள் இருந்தது. அது தமிழர் அடையாளத்திலேயே நிகழ்ந்தது. அதை சுயமரியாதை இயக்கம் அன்னைக்கு பெரியார் இரும்பு கரம் கொண்டு அதை தடுத்தார். அது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வையாக நான் எனக்கு திரும்ப மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்த பார்வை. அது குறித்து தான் நம்ம இன்னைக்கு அந்த நரேஷனுக்குள்ள தான் நான் வர்றோம். அது வர்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, உவேசா சங்க இலக்கியங்களை திருக்குறளை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க, மீட்டெடுத்தாங்க, பதிப்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பதிப்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த பதிப்பு ஏன் நிகழ்ந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல. எப்போ நம்ம அதை தொலைச்சோம், எப்போ நம்ம அது திருப்பி கிடைச்சது? ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக காணாமல் போயிருக்கு, அது ஏன் காணாமல் போச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல. பெரிய அறிஞர்கள், மார்க்சிய அறிஞர்கள், முத்துமோகனாக இருக்கட்டும், இல்லை கோ கேசவனா கூட இருக்கட்டும், அவர் சில மாற்று கருத்து வச்சாலும் கோ கேசவன் ஐயாவாக இருக்கட்டும், கோ வேலுச்சாமியாக இருக்கட்டும், இல்லை தோப்பாவாக இருக்கட்டும், எல்லாரும், ராஜ்கௌதமன் குறிப்பாக, இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, சைவ மடங்கள் இந்த சங்க இலக்கியங்களையும் குறிப்பாக காப்பி இலக்கியங்களையும் அதை படிக்கிறது, அதை ஒரு சமூகத்தில் உரையாடல் நிகழ்த்துவதை அவங்க புறந்தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் தடுத்திருக்காங்க, அது கொச்சையாக பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. பக்தி சார்ந்த விஷயத்தை பார்க்கறதும், கடவுளை மையமாக வைத்து கொண்டாடுவதும், கடவுள் தான் ஆதர்ச புருஷன், வாழ்க்கையில் நம்ம காலையில் எந்திரிக்கையிலேருந்து சாயங்காலம் படுக்கிற வரைக்கும் பக்தியையும் கடவுளையும் நினைக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்னு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் 1000க்கு அதிகமான ஆண்டுகள் பக்தி இயக்கம் தோன்றின காலகட்டத்திலேருந்து இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் சங்க இலக்கியம் வாசிக்கப்பட்டுச்சா? ரொம்ப குறைவான ஆட்களால் தான் வாசிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அவங்களுடைய கருத்து, பேரறிஞர்களுடைய கருத்தாக தான் இருக்கு. அப்போ அந்த சங்க இலக்கியம், அந்த காப்பி இலக்கியங்கள், சங்க இலக்கியம் அப்படிங்கிறது முழுக்க பெரும்பாலும் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது. அகம்புற வாழ்க்கை, நமக்குள்ள நடந்த சண்டை, காதல், இதுதான் முழுக்கவே. அதில் கடவுள் மைய பாத்திரம் கிடையாது.
கடவுள் மைய பாத்திரம் கிடையாது. கடவுள் மட்டுமே தான் எல்லாத்துக்கும் தீர்வானவர் கிடையாது. கடவுளை வச்சு பெரிய உரையாடல்கள் நிகழ்த்தப்படலை. அதில் ஒரு அறம் பேசப்படுது, வாழ்வியல் அறம் தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு காப்பிய காலம் ஒரு உச்சபட்சமான ஒரு ஐடியலிஸ்டிக்கான அறத்தை பேசுகிற இடத்துக்கு வந்து காப்பிய காலங்கள் நிற்கிறாங்க. காப்பியத்தின் மேலே விமர்சனம் எல்லாம் உண்டு, அதெல்லாம் வேற. பட் காப்பிய காலம் ஒரு அறத்தை பேசுது. இது எல்லாமே நம்மளை முழுக்க முழுக்க மதம், சடங்கு, சம்பிரதாயம், ஆச்சாரத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளாம ஓரளவுக்கு நம்மளை வந்து பாதுகாப்பாக தான் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு 1500 ஆண்டுகளுக்கு பல்வேறு பக்தி இயக்கங்கள் தொடங்க பிறகு இவையெல்லாம் திரும்ப வாசிக்கப்படாமல் தமிழ் சூழலில் உரையாடப்படாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. அப்போ இதில் நம்ம கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழ் தன்மையில் ஜனநாயகத்தன்மையாக, வாழ்வியல் தன்மையாக, அறம் பேசக்கூடிய தன்மையாக, பக்திக்கும் கடவுளுக்கும் அப்பாற்பட்ட தன்மை ஒரு ஓரமாக கிடந்திருக்கு. அப்புறம் எது தமிழ் தன்மையாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, பக்தி இலக்கியங்களுக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய உறவு தான். அதுதான் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. அவங்க வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சதான், திருமூலல் ஆரம்பித்து தாய்மானவராக இருக்கட்டும், அருணகிரிநாதராக இருக்கட்டும், இல்லை பட்டினத்தாரார், எல்லாரும் எழுதின சித்தர்கள் இருந்து பக்தி இலக்கியங்கள் எழுதின எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஆரியத்துக்கும் தமிழுக்குமான முரண்பாடை தொடர்ச்சியாக ஒரு சில புள்ளிகளை டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு சில புள்ளிகளில் சமரசத்துக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றிய குலம் ஒருவனே தேவன்கிற கான்செப்டே வந்து சமரச போக்குன்னு ராஜ்கோதம்லாம் சொல்கிறார். அப்போ சமரசத்துக்கு உட்படுத்தியிருக்காங்க. அந்த பிளவு, அந்த சண்டை, அந்த உரையாடல் அது கொண்டும் கொடுத்துதா இல்லை சண்டை போட்டுச்சா அப்படிங்கிற மரபை நம்ம தெளிவாக தான் பார்க்கணும். அந்த சண்டை இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அது ஒரு சைவ தமிழ் தேசியமாகவே இருந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஒரு பக்தி தமிழ் தேசியமாக, குறிப்பாக சைவ தமிழ் தேசியமாக தான் தொடர்ச்சியாக ஒரு உரையாடல் நடந்து கொண்டே இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்குது. சரி, இது இப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. சங்க இலக்கியம் புதுசாக இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. சங்க இலக்கியம் கண்டுபிடிச்சாங்க, பிரிண்ட்டுக்கு வருது, எல்லாரும் வாசிக்கிறாங்க. குறிப்பாக சங்க இலக்கியத்தை பெரும்பாலும் பட்டி தொட்டிலாம் கொண்டு சேர்த்தது கருப்பு சட்டைகள் தான். அது வந்து இன்னைக்கு திருக்குறள் அப்படிங்கிறதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சிலை வச்சிருக்கிறோம், கண்ணகிக்கு ஒரு சிலை வச்சிருக்கோம் அப்படின்னம்னா அது முழுக்க முழுக்க பகுத்தறிவு கட்சிகளால் தான் அது சாத்தியப்பட்டுச்சு. குறிப்பாக சுயமரியாதை இயக்கத்திலிருந்து தோன்றிய திராவிட கழகம், அண்ணா, இவங்க தான் அதை கொண்டு சேர்த்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே போன நூற்றாண்டில் இறுதியிலும், குறிப்பாக அதுக்கு போன நூற்றாண்டோட இறுதியில் உருவான கான்செப்டே என்ன அப்படின்னா, குறிப்பாக அது மனோமணியனாராக இருக்கலாம், இல்லை வந்து காசு பிள்ளையாக இருக்கலாம், இல்லை மறைமலை அடிகளாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே ஒரு தனித்தமிழ், தமிழை மையமாக வைத்து ஒரு உரையாடலை நிகழ்த்தினார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அந்த உரையாடல் எந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. அந்த உரையாடல் வந்து சமஸ்கிருதத்துக்கு மாற்றாக தமிழ், ஒரு தனித்தமிழ், ஆரியத்துக்கும் வேதத்துக்கும் மாற்றாக ஒன்று ஆல்டர்னேட்டாக சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்த ஃபில் பண்ணக்கூடிய இடம் சைவமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த சைவ இடம் தான் திரும்ப 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 முரண்பாடை ஏற்படுத்தி, அதுதான் வந்து மேலே வந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கே சுற்றி எதை பேசினாலும் கறி சாப்பிட்றது என்ன இருந்தாலும் கொஞ்சம் தப்பு தாங்க அப்படிங்கிற போக்கு வரைக்கும் அது இருந்துச்சு. கறி சாப்பிட தேவையில்லையே, அதை கைவிட்டுடலாமே, சாஃப்ட் டோன் தான். ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, வேத எதிர்ப்பு, கோயிலில் நம்ம தான் தமிழ் மொழியில் பூசை பண்ணணும், நம்ம நாட்டில் தான் உள்ளே இருக்கணும், எல்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனாலும் கறி சாப்பிட்றதை விட்டுடலாமே அப்படிங்கிற வரைக்கும் அது வந்து நிற்கிது. அப்போ இந்த தொடர்ச்சியாக இந்த வாசிப்பு, இந்த சைவம் குறித்தான உரையாடல் தனித்தமிழாக, தமிழ் தேசிய அரசியலாக பார்க்கப்பட்டுச்சு அப்பவே. ஆனால் அந்த நேரத்தில் காங்கிரஸில் இருந்து வெளியே வந்த பெரியார் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒர்க்கை பார்க்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டு பாலிசிஸு இதெல்லாம் வேற பார்த்துக்குவாங்க. நீதி கட்சி ஏற்கனவே உள்ளே பூந்து ஒரு கலக்கியிருக்காங்க, அதை அவர் பார்த்துருக்கார். நீதி கட்சி நம்ம இன்னைக்கு பெரிய வருத்தமான விஷயம் என்னென்னா, இப்போ அடுத்த தலைமுறைக்கு நீதி கட்சி குறித்தான தொடர் வகுப்பு, செமினார் நடத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நீதி கட்சி என்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்சாலே நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கண்டவன்லாம் வந்து பேச மாட்டான். அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா நான் வந்து கல்லூரி படித்து முடிச்சுட்டு வரும்போது நீதி கட்சி வரலாறு, நம்ம திருநாவுக்கரசு ஐயா எழுதின வரலாறு கல்லூரி முடிச்சுட்டு வந்து நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் வேலை பார்க்கும்போது ஒரு 2 வால்யூமை நான் வாசித்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நான் யார் அப்படின்னு, நான் எந்த மரபிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு, நான் ஏன் இன்னைக்கு இப்படி நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நீதி கட்சி வரலாறுன்னு தூங்கும் போது எனக்கு தெரியுது. அப்போ தான் நாங்கள் அங்கேருந்து தான் வந்திருக்கோமா, எங்களுக்கு இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்காது. அப்போ தான் இதில் பெரியார் எவ்வளோ ஒரு பெரிய வீச்சை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அப்போது அரசாங்கம் ஆட்சியை 1921 பிடிச்சு அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ, ரிசர்வேஷனுக்கான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அறநிலைத்துறை விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஆதிதிராவிட பேர் மாற்றமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய வேலையை நீதி கட்சி இங்கே செய்தது, மகத்தான வேலையை செய்தது. அந்த சூழ்நிலையில் பெரியார் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தவர். இவங்க எல்லாரும் சட்டமாக போட்டாங்க. ஆனால் சமூகத்தில் போய் பார்த்தா ஒரு குழப்பமாகவே இருக்குது. இன்னும் வந்து ஊருக்குள்ளே விட மாட்டேங்கிறான், இன்னும் அதை பேசிக்கிட்டு இருக்கான், கோயில்களை போய் இப்படி உருண்டு பிறண்டுக்கிட்டு இருக்கான், இப்படியே இருக்கானே,
வீட்டில் மனைவி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், சின்ன சின்ன பிள்ளைகளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. அவரோட லாங்குவேஜ் அப்படி தான் இருக்கும், எளிமையாக பேசுவார். இதுக்கு என்ன பண்ணும்போது தான் அவர் வந்து பத்திரிகையிலிருந்து சுயமரியாதை பிரச்சார இயக்கமாகவே 1925லேருந்து தொடர்ச்சியாக செயல்படுறாரு. எக்ஸாக்டா இந்த இடத்துல இந்த இயக்கம் ஆரம்பிச்சது, இங்கே உட்காந்து பேசி தான் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சுயமரியாதை இயக்கத்தை சொல்ல முடியாது. ஆனால் அவர் காங்கிரஸில் இருந்து வெளியே வந்த உடனேயே அந்த வேலையை தான் செய்கிறார். அப்போ அந்த சுயமரியாதை அப்படிங்கிற சொல்ல அவர் ஏன் தேர்வு செஞ்சிருப்பாரு அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சாதாரண விஷயம், வீட்டில் நம்ம குழந்தைய அடிச்சிட்டா கூட சரி திருப்பி சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறான். அவன் வந்து நீ பண்ண தப்புப்பா, நான் அதை எடுக்கவே இல்லை, தங்கச்சி தான் அடிச்சு, நீ எப்படி என்னை அடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆஃப் டே பேசாமல் இருக்கான். ஒரு குடும்ப உறவுகளுக்குள், மனித உறவுகளுக்குள் ஒரு சின்ன ஒரு தவறு நடக்கும்போது, ஒரு அநியாயம் நடக்கும்போது, நீதி மறுக்கப்படும் போது, ஒரு சிறு குழந்தை ஒரு பெத்த தாய்கிட்ட தந்தைகிட்ட ஒரு பாதி நாள் பேசாமல் இருக்கிற அளவுக்கான ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உணர்வு எப்படி பெரும் அரசியல் கொடுமையும் தீங்கும் விளக்கும் நடக்கும்போது நம்ம விட்டு கொடுத்தோம். ஊருக்குள்ள வராதன்னா, அரசியலுக்குள்ளேயே வராதுன்ட்டான் நம்மளைய, உனக்கு அறிவே கிடையாதுன்ட்டான். எல்லா இடத்துல நம்மளை ஒதுக்கினப்போ அது பெரியாரை தொடர்ச்சியாக களத்தில் காயப்படுத்தி இருக்கும். அவருக்கு இந்த மக்கள்லாம் இப்படி இருக்காங்களே, அவரு எவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்தவர், அவர் வசதியானவர், ஒரு பணம் உள்ளவர், அவருக்கு எந்த டிஸ்கிரிமினேஷனும் வந்திருக்க தேவையில்லை. ஆனால் அவர் இந்த மக்களும் இந்த சமூகமும் இவ்வளோ பெரிய டிஸ்கிரிமினேஷன் இருக்காங்க, அது இயல்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க, இது எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கோவப்படுறாரு. அப்போ அந்த கோவத்தை எப்படி ஆக்கப்பூர்வமாக மாற்றணும் அப்படிங்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இந்த சுயமரியாதைக்கு படிக்கும் போதெல்லாம் எவ்வளவு கோவத்தில் வந்து காஞ்சிபுரம் மாநாட்டிலேருந்து வெளியே வந்திருப்பார், எவ்வளோ கடுப்பாக வெளியே வந்திருப்பார், உங்களை வச்சுக்கிறேன்டா அப்படின்ட்டு வெளியே வந்திருப்பார்ல. அந்த கோவம் ரொம்ப முக்கியமான கோவமாக இருக்குது. அந்த கோவம் இன்னைக்கு 2025 வந்துருச்சு. 100 வருஷம் அந்த கோவம் தான் காப்பாத்துச்சு. இப்போ அந்த கோவத்தை காலி பண்ணுறதுக்கு சில பைத்தியங்கள் வந்திருக்கு. திருப்பியும் அந்த கோவம் நமக்குள்ளே வரணும். அதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த கோவம் எனக்கு அடிக்கடி, அந்த மாநாடு எப்படி இருந்திருக்கும், அந்த மாநாட்டுக்குள்ளே ஒரு வேட்டி எடுத்து கட்டிட்டு போங்கடா நீங்களாச்சும் நான் உங்களை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பார்ல, அந்த தருணம் எப்படி இருந்திருக்கும், அந்த தருணம் குறித்து நான் அடிக்கடி யோசிச்சு பார்க்கறது உண்டு. அந்த ஒரு தருணம் யோசிச்சு பார்க்கறது உண்டு. ரெண்டாவது இன்னொரு தருணம், மவுண்ட் ரோட்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் பிரம்மாண்டமான ஊர்வலத்தை நடத்தி செங்கல்பட்டில் சுயமரியாதை மாநாட்டை நடத்துறாரு. அன்னைக்கு இவங்கெல்லாம் சைவ தமிழ் தேசியம், சைவம், நீங்கள் வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப ஒரு பெரும் கூட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்தி காமிச்சாரு. அந்த கூட்டம் குறித்தான பதிவுகளை படிக்கும்போது மெய்சில் இருக்குது. இன்னைக்கு ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, கட்சி இருக்குது, பத்திரிக்கை, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். எப்படி அவ்வளோ பேருக்கு இங்கேருந்து அசம்பிள் பண்ணி பெரும் கூட்டத்தை காஞ்சிபுரம் வரைக்கும் கூட்டு போனார், செங்கல்பட்டு வரைக்கும் கூட்டு போனார். அங்கே போய் இவ்வளோ பெரிய கூட்டத்தை போட்டார். அங்கே அதை எப்படி சாத்தியமாச்சு? அன்னைக்கு இவர் சொன்ன எல்லாரும் வந்து பேசினாங்க. நீதி கட்சிக்காரர்கள் அடிப்படையில் அவங்க வந்து சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வரல அவங்க. ஆனால் சுப்பராயனோட பேச்சு எடுத்து பார்த்தா பெரியார் பேசுகிற மாதிரியே இருக்கு. அந்த ஆளுமை இருக்குல்ல, அந்த ஆளுமை எல்லாத்தையும் அப்படி சுருட்டி கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்குது. நீங்கள் வந்து சவுந்தரபாண்டியனோட பேச்சு எடுத்து கேட்டு பாருங்க, சண்முகம் செட்டியார் பேச்சு எடுத்து பாருங்க, கிளாசிக்காக இருக்கும். ஒவ்வொரு மாநாட்டு தீர்மானத்தில் குறிப்பாக தலைமை உரை பேசுனது அவ்வளோ கிளாசிக்காக பேசியிருக்காங்க. இந்தியாவுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தவர், ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர், வேர்ல்டு பேங்க்கையும் ஐஎம்எஃப்பையும் உருவாக்கின கவுன்சிலில் இருந்தவர் அவர் சண்முகம் செட்டியார். நடேசனார் உருவாக்கின திராவிட மாணவர் பள்ளியில் படித்து வந்த ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. அவர் பகுத்தறிவு குறித்தும் சமூக நீதி குறித்தும் சுயமரியாதை ஏன் அப்படின்னு, சுயமரியாதைக்கும் தேசியத்துக்கு என்ன தொடர்புன்னு மாநாட்டில் பேசுகிறார். இது எல்லாத்தையும் எடுத்து படித்து பார்க்கும்போது அடிப்படையில் இவங்க எல்லாரும் வேறு வேறு துருவங்கள் இருந்து வந்திருந்தாலும் இவங்களை காந்தம் போல் இழுத்து கொண்டு வந்து செங்கல்பட்டில் நிறுத்தி இன்னைக்கு இதுதான் நம்ம கொள்கைன்னு பேச வைக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த ஆளுமை பெரியார்கிட்ட இருந்துச்சு. அந்த ஆளுமை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த ஆளுமை இருந்ததுனால தான் நாம் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்சோம். இந்த வைதிக சொல்லியே சொல்லுவோம், ஒரு மிகப்பெரிய கண்டம் நமக்கு அன்றைக்கி இருந்துச்சு. அன்றைக்கி இவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக பெரியார் வந்து அவருடைய 1927 வந்து அவருடைய குடியரசில் வந்து வைணவ இலக்கியங்களில் குறிப்பாக பாரதம், ராமாயணம், அதில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரு பேச்சில் இருந்தது, எழுத்தில் இருந்தது, பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தோடனே இந்த பக்கம் இருக்கக்கூடிய சைவ சமயத்தை சார்ந்தவங்க, சைவ மடத்தை சார்ந்தவங்க, சைவ பெரியவர்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமா தான் இருந்துச்சு. அதை கேஷுவலாக கண்டுக்காமல் போயிட்டாங்க. சூப்பர்பா அவன்ட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ரவுண்டுக்கு வர்றாரு சைவத்துக்கு. பதறிட்டாங்க, என்ன இங்கே வந்து கை வச்சிட்டாரு, திடீர்னு எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே ஒரு பெரிய பஞ்சாயத்து உருவாக ஆரம்பிக்குது. இப்படிலாம் அவர் பேசுகிற தப்பு, சுயமரியாதைக்கு காரணம் கொலை பண்ணணும்னு எழுதியிருக்காரு, மறைமலடியிலே எழுதியிருக்காரு, இவங்கெல்லாம் விட்டே வைக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய திருமூலரில் ஆரம்பித்து எங்கெங்கே என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு அவர் பேசுகிறார். இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறீங்க, சில கிறுக்கம் பேசுகிறான், பெண்களை இப்படி பேசிவிட்டார் பெரியார் அப்படிங்கிறான். ஆதாரத்தை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும், அது வேறு கதை. நான் என்ன சொல்கிறேன், திருமூலரில் ஆரம்பித்து
தாய்மானவர்லேருந்து அருணகிரிநாதர்லேருந்து பட்டினத்தார்லேருந்து கடைசியாக வள்ளலார் வரைக்கும் வள்ளலார்லேருந்து மாறிக்கிறார் அந்த கருத்துலேருந்து. பெண்கள் குறித்து என்னென்ன சைவ இலக்கியம் எடுத்து பேசலாமா? ஒரு நாள் கருத்தரங்களை உட்காந்து பேசுவோமா? பெண்கள் குறித்து சைவ இலக்கியங்களில் என்ன உரையாடல் நிகழ்த்தப்பட்டுச்சு? பக்தி பெண்ணை என்னவாக பார்த்தது? இதை பேசுறதுக்கு யார் தயாரா இருக்கீங்க? சோ கால்டு ரைட் விங்லேருந்து பேசக்கூடிய எவனாவது ஒருத்தன் தயாராக்கணும். அப்போ அங்கே இல்லைங்க, அது நம்மளுது, அது வந்து பார்த்துக்கலாங்க. அதாவது இங்கே ஒரு பழக்கம் இருக்குது, நரேஷன் செட்டிங். இந்த பெங்களூர் குணா புக்கும் நான் காலேஜ் படிக்கும்போது படிச்சிருக்கேன். நான் படித்தப்போ என்னடா இப்படி ஆயிடுச்சு, இப்படியெல்லாமா இருந்திருக்கு அப்படின்னு படிச்சிருக்கேன். பிற்பாடு ஓரளவுக்கு வரலாற்று அறிவு, கோசாம்பி, சர்மா, ரோமிலா தப்பர், இது மாதிரி நான் புத்தகம் வாசித்த பிறகு திருப்பி அந்த புத்தகத்தை பதிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் உட்காந்து. உண்மையிலே சிரிப்பு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு ஃபாசிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை வரலாறா இத்தனை நாளாக படிச்சுட்டு இருந்திருக்காங்களே அப்படின்னு பார்த்தேன் நான். இது ஒரு ஃபாசிஸ்ட் கட்சியோட அறிக்கைடா, இது வரலாறே கிடையாதுங்க. அது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். தமிழர் அல்லாத, அவங்க சொல்ற மாதிரி ஜாதி அடிப்படையில், ரத்தத்தின் அடிப்படையில், டிஎன்ஏவின் அடிப்படையில் தமிழர் அல்லாத செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களுமே அது எதர்ச்சியா நடந்துச்சு. ஆனா பெரியாரோ திராவிட கழகமோ ஏதாவது சின்ன, இது திட்டமிட்ட சதிப்பா, பெரிய சதி. 500 வருஷமா நடக்குது, 800 வருஷமா நடக்குது. இது பயங்கரமான சதி, பயங்கர நரேஷன். அதில் இப்போ வந்து 1926 நினைக்கிறேன், 1919 டிஎம் நாயர் தென்னிந்தியாவை தனிநாடாக கேட்டவர், ஹோம்லேண்ட் பத்திரிகையில் அண்ணா எழுதியிருக்காரு. இன்னும் சில பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் டிஎம் நாயரை படிக்கும்போது நான் கல்லூரி மாணவர் முடிச்சுட்டு வந்து டிஎம் நாயரை பற்றி படிக்கும்போது என்னுடைய விடுதியிலே நான் அழுதுருக்கேன். நமக்காக ஒருத்த போய் அனாதையாக செத்துருக்கான், அவனை நான் மலையாளின்னு எப்படி சொல்கிறது? லண்டனில் போய் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு, குழந்தையெல்லாம் விட்டுட்டு, சொந்த பந்தத்தை விட்டுட்டு, நமக்கு வேலைவாய்ப்பு, கல்வியில் இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி டிஎம் நாயர் அங்கே போய் அனாதையாக செத்துருக்காங்க. இங்கிருந்து போன பார்ப்பனர்களும் சரி, பார்ப்பனர் அல்லாத ஆட்களும், காங்கிரஸ்காரங்க பேரை சொல்ல முடியாது, கொன்னா கோச்சுக்காங்க வந்து எல்லாரும் அந்த சாவு கூட அங்கே போல. அவர் அங்கேயே அடக்கம் பண்ணி திருப்பி அந்த அஸ்தியை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்க தம்பியை வர வச்சு. அந்த நைட் நான் அழுதேன். இப்போ யார் இவர்? இன்றைக்கி நம்ம ஒரு இட ஒதுக்கீடு கிடச்சிருக்கு, நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கோம், நாம் ஒரு படிக்க வந்திருக்கோம், நான் ஒரு கல்லூரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக வந்திருக்கோம். அவன் செத்துருக்கான், அவனை கொண்டாட வேண்டியிருமா அந்த சமூகம்? ஆனால் அவனை நீ மலையாளின்னு சொல்லி திருற அறிவு இருந்தால் அவன் சொல்லுவானா ஒருத்தன்? அப்படி சொல்கிறான். ரெண்டாவது, அன்னைக்கே சங்கரன் நாயர், மெட்ராஸ் விங்கிற ஒரு பத்திரிகை நடத்துகிற சங்கரன் நாயர் வந்து தமிழனுக்கு தனிநாடு வேணும்னு கேட்டிருக்காரு. இதை குணா எழுதும்போது அதெல்லாம் தற்செயலாக ஏதோ எதர்ச்சியாக நடந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டு போகிறார். அப்போது தமிழர்கள் அல்லாத எல்லாரும் பண்ணக்கூடிய பங்களிப்பு அது ஒன்றும் இல்லை, அது தெரியாதனமாக நடந்துச்சு. ஆனால் தமிழர்களாக பிறந்து அவங்க கான்செப்ட் படி தவறு செய்யக்கூடிய எல்லாருமே இது மிஸ்டேக், இது செஞ்சா அதாவது மற்றவன் செஞ்சா சதி, இவன் செஞ்சுட்டானா மிஸ்டேக், அது சரி செஞ்சுக்கலாம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் வரலாற்று நரேஷனாகவே இந்த மணியரசன் முதல் கொண்ட ஆட்கள் வைக்கிற கருத்தே. மணியரசனோட எல்லா நரேஷனுக்கும் ஒரே புள்ளி தான், அது தமிழை அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழை செஞ்சிருந்தான்னா அது மிஸ்டேக்கு, தமிழர் அல்லாதவன் செஞ்சிருந்தான்னா திட்டமிட்ட சதி, 500 ஆண்டு சதி, 1000 ஆண்டு சதி. யாரா நீங்க? எப்படி ரொம்ப அசிங்கமாக தான் வருது. நீங்க என்ன வரலாறு சொல்லி கொடுத்துட்டு போறீங்க? இப்படி தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கரெக்டாக பெரியாரும் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சு சுயமரியாதை இயக்கத்தை நடத்திட்டு போயிட்டு இருக்க காலகட்டத்தில் இவங்க வந்து அவர் வைணவ இலக்கியத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி சைவ இலக்கியத்துக்கு வந்த உடனே பெரியார வைணவர், அதனால சைவரை திட்டாருட்டாங்க. இதை எழுதுனது மிகப்பெரிய ஆள், மறைமலையிலே எழுதியிருக்காரு. பெரியார வைணவர், உலகத்திலேயே பெரியாருக்கு இப்படி ஒரு பட்டம் கொடுத்தது அவராக தான் இருக்கும். வைணவர்ட்டாங்க, அவர் வச்சு செஞ்சுட்டார் சைவத்தை. இவங்கெல்லாம் பெரிய பயங்கரமான டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. மறைமலையிலேயே பதிவு பண்ணுறாரு, நான் தூங்கவே இல்லை 1 வாரமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எழுதியிருக்காரு. நான் தூங்கவே இல்லை, ரொம்ப மனவேதனையாக இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே, இவங்களை விட்டு வைக்கக்கூடாது. அப்புறம் திருப்பி வழக்கம் போல் யார் நம்ம திருவிக்காவும் கியாப்பேவும் வீட்டில் போய் பஞ்சாயத்தெல்லாம் பேசி ஒரு அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த அறிக்கை பத்திரிகையிலலாம் வெளியே வருது, அதுலேயும் ஒரு பெரிய சலசலப்பு வருது. அதுக்கு பிறகு ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி நடக்குது. காம்ப்ரமைஸ்னால் என்ன காம்ப்ரமைஸு? பெரியார் நான் சைவத்தை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேலாம் சொல்லலை, அதுக்கு பிறகு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தார் கடைசி வரைக்கும். பிற்பாடு 1929 யார் மறைமலையடிகள் கடுப்பாக தான் ஆனார். என்ன இவங்க இப்படியே இருக்காங்க, மாற்ற முடியல அப்படின்னு. அப்போது நல்லா கவனிச்சுங்க, தமிழர் அடையாளம் முழுக்க முழுக்க மொழியை சுத்தப்படுத்துறது. ஒரு மொழியை சுத்தப்படுத்த முடியாது, அது வேற கதை. மொழியை சுத்தப்படுத்துவதன் அடிப்படையில் தனித்தமிழாக உருவாக்குனாங்க. அதே சமயத்தில் ஆரிய வேத பார்ப்பனிய கட்டமைப்புகளிலிருந்து வெளியே உருவாக்குனாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்த சைவர்கள்ட்ட கொஞ்சமாவது தீண்டாமை ஒழிக்கணுங்கிற எண்ணமும் இருந்துச்சு. யாழ்ப்பாண சைவர்கிட்ட கிடையாது. அவங்க அது சொல்றது கஷ்டம். அவங்க சைவத்தை தூக்கி பிடிச்சது கிறிஸ்தவத்துக்கு எதிராக, இங்கே சைவத்தை தூக்கி பிடிச்சது பார்ப்பனியத்துக்கும் வைதிகத்துக்கு எதிராக அப்படி நடந்துச்சு.
ஆறுமுக நாவலர் பண்ண அலும்பெல்லாம் படித்து பார்த்தா மனசு வேதனையாக இருக்கும். ஆனால் இப்போ சமீபத்தில் ஒருத்தரை மீட் பண்ண யாழ்ப்பாணத்துக்காரர் தான் அப்போ சொன்னார். நான் சொல்லிட்டு இல்லைண்ணே, நாங்கள் வந்து வள்ளலார் மரபு, நீங்கள் ஆறுமுக நாவலர் மரபு, தயவுசெய்து என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து சுத்த சன்மார்க்கம் தான். அவரும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை திராவிட இயக்கம் முன்னோடி மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். எங்கள் சுத்த சன்மார்க்கம் தான் அது. நீங்கள் வந்து அந்த மரபு எனக்கு வேண்டாண்ணே அப்படின்னா. இல்லை அப்படி இல்லைண்ணே, இப்படி இல்லைண்ணே அப்படின்னு பேசினார். ஸோ அப்போ நம்மகிட்ட ஒரு ப்ரொக்ரெசிவ் திங்கிங் ஏற்கனவே இருக்குது. அந்த ப்ரொக்ரெசிவ் திங்கிங்கை மடமாத்துற வேலை கிட்டத்தட்ட இந்த சைவ காலகட்டத்தில் நடந்துச்சு. அது குறிப்பாக 1927 29 காலகட்டம், இந்த இடைப்பட்ட 2 ஆண்டுகளில் பெரிய விவாதம் நடந்திருக்கு, பெரிய சண்டை நடந்திருக்கு. ஆனால் பெரியார் ஒருபோதும் விட்டு கொடுக்கல. உடனே சங்கர மடத்துலேருந்துலாம் கடி வருது, சிருங்கேரியிலேருந்து, ஐயா வாங்க சந்திக்கலாம் அப்படின்னு 1929 முதல் மாநாட்டை பெரியார் நடத்தி முடிச்சோடனே யார் சங்கராச்சாரியை கூப்பிட்டாரு. நான் சங்கர மடத்துக்கு வரமாட்டேன், சைவ மடத்துக்கு வரமாட்டேன், நான் யார் அப்படின்னு காமிக்கிறேன் தான் அவர் வந்து மாநாட்டை நடத்தி காமிச்சார். இந்த சண்டை 2 ஆண்டு கால சண்டை இருக்குது பார்த்தீங்களா, தமிழர் அடையாளம் அப்படிங்கிறது சைவ அடையாளமாகவே நிலைநிறுத்தப்படும் போது பெரியார் இல்லை ஒரு முற்போக்குத்தனத்தை இந்த சமூகத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தினார். இந்த இடம், பெரியார் செஞ்ச இந்த இடம் அப்படிங்கிறது இந்திய வரலாறில், ஐரோப்பிய வரலாறை கொஞ்சம் அறிந்தவர்களுக்கு தெரியும், இந்திய வரலாறில் நடந்த மிக முக்கியமான ஒரு மாற்றம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 1500களுக்கு பிறகு வெஸ்டர்னில் வந்து தியாலஜியும் ஃபிலாசபியும் பிரிஞ்சிருச்சு. மதம் தனியாக போயிடுச்சு, தத்துவம் தனியாக போயிடுச்சு. அதில் காண்டா இருக்கலாம், மார்க்ஸாக இருக்கலாம், நீட்சேவா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க மனுஷன் வாழ்க்கைன்னா என்ன, மனுஷன் ஏன் பிறந்தான், எதுக்கு பிறந்தான், சமூகம்னா என்ன, குடும்பம்னா என்ன, மனிதனுடைய அடிப்படை தேவைன்னா என்னங்கிற உரையாடல் மதத்துக்கு வெளியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சர்ச்சை ஓரம் கட்டிட்டாங்க, போதும் கிளம்புங்கிட்டாங்க. ஆனால் அந்த முறை இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. தத்துவமும் மதமும் இந்தியாவில் பிரியறதுக்கான வாய்ப்பு ஏற்படவே இல்லை. அப்படி ஏற்படுத்திய ஒரு நபர் என்னை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் மட்டுமே தான். ஒரே ஒரு ஆள் தான். தத்துவமும் மதத்தையும் தள்ளி தள்ளி வைத்து நிறுத்திய ஒரே மாமனிதன் பெரியார் தான். பெரியாருக்கு சித்தாந்தம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஒழுங்கா படிங்கடா, பெரியார் எவ்வளவு பெரிய மரபை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு அப்பதான் தெரியும். அது இந்த வலதுசாரி எழுத்தாளர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு தெரிவாங்க. இப்போ அதுல முக்கியமான விஷயம், பெரியார் ஒரு ப்ரொக்ரெசிவ் திங்கிங், நம்பிக்கையின் அடிப்படையிலான ஒரு தேசியத்தை முன்வைக்கல், பகுத்தறிவின் அடிப்படையிலான ஒரு தேசியத்தை முன்வைக்கிறார், ஆய்வின் அடிப்படையிலான ஒரு தேசியத்தை முன்வைக்கிறார், முற்போக்கின் அடிப்படையிலான ஒரு தேசியத்தை முன்வைக்கிறார், ஒரு முன்னோக்கிய தேசியத்தை முன்வைக்கிறார். பின்னாடி இருந்து எனக்கு ஏதாவது கிடைக்கும், அதை நான் பேசா போட்டு மேலே நின்று நான் ஒரு அரசியல் பண்ண இங்கே வரல, நான் முன்னாடி போறேன். ஏன்னா ஐரோப்பா அமெரிக்க நாடுகள் தொழில் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு, நான் தொழில் வளர்ச்சியை நோக்கி தான் நகர்த்த முடியும். அதனால தான் தமிழை இங்கிலீஷை படினார். அவர் என்ன, இவங்க சொல்லுவாங்க அவர் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டார், தமிழை படிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. தமிழை படிக்க வேணான்ட்டு அவர் வேறு எதை படிக்க சொன்னார்? அவர் என்ன தெலுங்கு படிக்க சொன்னாரா, கன்னட படிக்க சொன்னாரா, இல்லை வேறு எந்த மொழியை படிக்க சொன்னார்? அவர் இங்கிலீஷ் படிங்கடா. எங்கள் அப்பாவை தான் சொன்னார். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 4வது படிக்கும்போது எப்படியாவது இங்கிலீஷ் படித்து நம்ம குடும்பத்தில் நல்ல உயரத்துக்கு போயிரு, ஏதோ ஒன்று படிச்சிடறா அப்படின்னு எங்கள் அப்பா, அவருக்கு எழுத படிக்க தெரியாது, கொண்டு விட்டார். ஒரு அப்பன் அப்படி தான் சிந்திப்பான். ஒரு சமூகத்துக்கே அப்பன், ஒரு தந்தை அப்படி தான் சிந்திப்பான். என் புள்ள இப்படி தான் போகும் அப்படின்னா, நீ எதையாவது கம்பராமாயணம் படிக்கணும், நீ வந்து திருவாசகத்தை படிக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன சாவடிக்காத. நான் வேலை இல்லாமல் ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு இருக்க முடியாது. அங்கே பாரு பார்ப்பான், எப்படி படிச்சிருக்கான், அவன் லண்டனுக்கு போகிறான், அங்கே இருக்கக்கூடிய உயர் ஜாதியாக இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் காஸ்டாக இருக்கக்கூடிய எப்படி மேலே போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், நீ என்றா இங்கே உட்காந்து இதை படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கத்தான் செய்வான். ஒரு அப்பன் மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் இந்த சமூகத்தில் கேட்பான். இல்லைன்னா ஃப்ராடுன்னு அர்த்தம். இந்த சமூகத்தை யாரெல்லாம் பின்னோக்கி இழுக்கும் நினைக்கிறானோ, இந்த சமூகத்தை அழிக்கும் நினைக்கிறானோ, இந்த தமிழனுக்கு ஒரு அடையாளமும் இந்த தமிழன் வந்து முன்னோக்கி போகக்கூடாதுன்னு நினைக்கிறானோ, அவன் தான் என்ன பண்ணுவான், இல்லை அங்கே அது இருக்கு, இங்கே இது இருக்கு, இங்கே இது இருக்கு அப்படின்னு சொல்லி, நீ இதை படி, கம்பராமாயணத்தை படி, இல்லை நீ திருவாசகத்தை படி, நீ அதை படி இதை படிமா. அதெல்லாம் இல்லை, எனக்கு வேலை கிடைக்கணும், நான் சோறு திங்கணும். 2 பஞ்சத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன், பெரும் பஞ்சம். 2 நூற்றாண்டாக கிட்டத்தட்ட தாது பஞ்சம் 6-7 பஞ்சம் பார்த்தாச்சு. சோத்துக்கு வழி இல்லாத சமூகம். 1900 போன நூற்றாண்டே அப்படி தான் இருந்திருக்கு, ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ ஒரு அப்பா என்ன யோசிப்பான், என் பிள்ளை படித்தா போதும், வேலை கிடைச்சா போதும், எங்கேயா போய் பொழைச்சிக்கிட்டோம், நல்லா இருக்கட்டும், அப்படி தானே யோசிப்பான். அந்த அப்பன் ஸ்தானத்துலேருந்து தான் இங்கிலீஷை படிக்க வச்சான். இன்னைக்கு அதை செய்யாமல் விட்டுருந்தாங்கன்னா பையெல்லாம் எடுத்துட்டு நாம் மகாராஷ்டிராவுக்கும் இல்லை பீகாருக்கும் எங்கேயாவது மாநிலத்தில் அவங்க இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்க, அங்கே போய் வேலை பார்த்துட்ருப்போம். நான் திருப்பூர்காரன், என் ஊருக்கு பக்கத்தில் திருப்பூர்லேருந்து ஒரு சின்ன கிராமம், படியூருங்கிற கிராமம். என் ஊரில் கிட்டத்தட்ட 400-500 பேர் வடநாட்டுக்காரங்க இருக்காங்க, பெங்கால்காரங்க. என் மனைவி கூட இருக்காங்க. என் மனைவியும் என் அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத அந்த பொண்ணு அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருந்துச்சு. எப்படி மருமகளும் மாமியாரோட கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு இந்த ஊர்லாம் சிங்கப்பூர் மாதிரி அப்படிங்கிறான். எனக்கு பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாச்சு. இதாண்டா நீதி கட்சி ஆரம்பித்து திராவிட கழகத்தில் வரைந்து திமுக நாங்கள் தாண்டா உருவாக்கியிருக்கோம். சிங்கப்பூர்னா சத்தியமாக அவன் சொல்கிறான், அவன் உட்காந்துட்டு
போய் சென்ட்ரலில் போய் இங்கே இருக்க பல பேர் சொல்கிறான் திராவிடம் என்ன செய்து விட்டது, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று பாரு, இல்லை சென்ட்ரல் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லையும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லையும் போய் பாரு, திராவிடம் என்ன செய்து விட்டதுன்னு உனக்கு தெரியும். கொத்து கொத்தா பை எடுத்துகிட்டு இறங்குறான். எப்படியாவது இங்கே வந்தால் பொழைச்சிக்கலான்னு அவனுக்கு தெரியுது. ரேஷன் கடையில் நாம் அரிசி வாங்கும்போது கிராமத்தில் நான் போய் கை வைக்க சொல்லிட்டாங்க, 2 மாதத்துக்கு கை வைக்கலாம், கார்டை கேன்சல் பண்ணிடுவான்ட்டா. போய் கை வைக்கும்போது அந்த அரிசியை வாங்குறதுக்காக வட இந்தியர்கள் பையோட பக்கத்தில் நின்றாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. மதம் அதைத்தான் செய்யும். அந்த மதம் என்ன பண்ணுன்னா சோத்துக்கு பிச்சை எடுக்க தான் விடும், ஆனால் கொலை பண்ணுறதுக்கு தயார் பண்ணும். 1927 29 சுயமரியாதை காலகட்டத்தில் இந்த சைவம் பெருசாக வந்து இதுதான் தமிழ் தேசியமாகவும் இதுதான் அரசியலாகவும் கட்சியாக வந்திருந்துச்சு அப்படின்னா பாஜக முதல்ல தமிழ்நாட்டில் தான் கட்சியாக வந்திருக்கும். சிவசேனா மகாராஷ்டிரத்தில் வந்திருக்காது, சிவசேனா தமிழ்நாட்டில் வந்திருக்கும். இப்போ தர்காவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தர்காவே இருந்திருக்காதீங்க. நான் கத்தியை தூக்கிட்டு வெறித்தனமாக ஓடி இருப்பான். சைவ மடம் என்ன, சங்கர மடம் என்ன, எல்லாம் கடைசியில் அங்கே தான் வந்து நிற்கும். எல்லாம் கடைசியில் எங்கே வந்து நிற்கும், பாப்பான் சமமாக பாப்பான்னு தான் வந்து நிற்கும். வேற எங்கே வந்து நிற்கும், அங்கே தான் வந்து நிற்கும். இன்றைக்கி அங்கே தான் வந்து நிற்குது. இதை எப்படி பெருசு ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சுன்னு தெரில. ரொம்ப ஷார்ப்பாக பிடிச்சிட்டார். எல்லாம் செட் ஆகாது, நீ படி. இவன் சொல்லுவான் நெத்தியில் விபூதி அடிச்சுக்குன்னு சொல்லுவான், கறி திங்காதுன்னு சொல்லுவான், காலையில் எழுந்திரிச்சு ருத்ராசத்தை போட்டு லிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுவான். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ படி படி படி, பள்ளிக்கூடத்துக்கு போ, இதுதான் உன்னை காப்பாற்றும், இதுதான் சோறு போடும். பஞ்சத்தில் அடிபட்டு பராரியாக இந்த தமிழ்நாட்டை விட்டு ஓடி இருக்கு ஒரு நூற்றாண்டில். அங்கங்கே போய் பார்த்தவனுக்கு தெரியும். நீ திருப்பி ஓடாமல் இருக்கணும்னா பாப்பான பாரு. அத்தனை பஞ்சம் வந்துச்சுங்க, எந்த பஞ்சத்துலேயும் ஒரு பாப்பான் கூட சாகலை. ஷார்ப்பாக இருந்துட்டான். 2 பேர் தப்பிச்சான், ஒன்று மார்வாடியும் பாப்பானும். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்த பிரிட்டிஷ்காரன் கூட நல்லா சேர்ந்துக்கிட்டு நல்லா இங்கே இருக்கக்கூடிய எல்லா மூலதனங்களையும் வலிச்சு சுருட்டி கொடுத்துட்டு நம்மளை சாவடிச்சிட்டான். இது பெரியாருக்கு புரிஞ்சிருக்காதானே? தென்னிந்திய தாது பஞ்சம் குறித்து ஏன் நடந்திருக்கு அப்படின்னு அவர் தெரிஞ்சிருக்காதானே? அவர் பார்த்துருப்பார். இப்படி திருப்பியும் ஆரம்பித்து எதையாவது சொதப்பட்டு இவனுக்கு நடுத்தரவில் நிற்க வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தெளிவாக சொல்கிறார். இங்கிலீஷை படி, வேலைக்கு போ, வெளிநாடு போ, ஏதாவது பண்ணு. நீதி கட்சி 19,000க்கு மேலே பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தாங்க, அதை சொல்ல மாட்டாங்க, அதை தவிர்த்துட்டு போயிடுவாங்க சில பேர் பேசும்போது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பாதி பாதி உண்மை பேசக்கூடிய ஒரு தமிழ் தேசியம் இருக்குது. பாதி பாதி உண்மை. பாதி உண்மை பொய்யை விட ஆபத்தானது, பல மடங்கு ஆபத்தானது. பொய்யை விட ரொம்ப மோசமான ஆபத்து. இந்த தமிழ் தேசியம் இப்போ இருக்கவங்க பாதி பாதியாக பேசிக்குவாங்க. இப்போ சிம்பிளாக இது சொல்கிறேன். இப்போ மொழி போராட்டம், பெரியார் வந்து அதை சொல்லிவிட்டார் 2ஆம் மொழி போராட்டத்தில் அப்படின்னு. ஏதோ பெரியாரே துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் சுட்ட மாதிரி பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு யார் தமிழ்நாட்டோட இந்தியாவோட காங்கிரஸ் தலைவர், அன்றைக்கி யார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அன்றைக்கி யார் தமிழ்நாட்டோட ஹோம் மினிஸ்டர், அதெல்லாம் பேச யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க. நல்லதுன்னு ஒன்று நடந்துருச்சுன்னா நாங்கள் தான் அப்படின்வாங்க, கெட்டதுன்னு ஒன்று நடந்துச்சுன்னா அவங்க தான் அப்படின்றாங்க. இதுதான் வந்து அந்த குணா கான்செப்ட் வரலாறே. நல்லது நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து நாங்கள் செஞ்சது, கெட்டதுன்னா திட்டமிட்ட சதி. இந்த வரலாறு நரேஷனே இப்படி தான் போயிட்டுருக்கு. பாதி பாதி வெட்டி 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 பேசக்கூடிய பண்பை அவங்கள்ட்ட இருந்தால் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இதை வந்து நான் வந்து குணா புத்தகத்தை படித்தாலே புரியும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இந்த சைவ தமிழ் தேசியத்தை, சைவ தமிழ் உணர்வை உண்மையிலேயே அவர் வந்து ஸ்டாப் பண்ணார். இதை வந்து மடமாத்திருச்சுன்னு மணியரசன்லாம் பேசுவார். மடமாத்துன்னு அவருக்கு பிரச்சனை. ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் நெத்தியில் பட்டையை போட்டு சட்டை இல்லாமல் சிதம்பரம் கோயிலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு ஆள் தான். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு கடைசியாக ஒரு நேர்காணலில் பெரியார் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர்னு பேசினார். பெரியாருக்கு எது மார்க்கெட்டாக இருக்கோ உடனே அதுக்கு தாவிடுவார் அப்படின்னாரு. நாங்கள் கொஞ்சமாவது ஒரு அடிப்படை அறிவு வேணாம். 1925 காங்கிரஸ் தான் இந்தியாவோட பெரிய மார்க்கெட்டு, பாப்பான் தான் பெரிய மார்க்கெட்டு, போடா அப்படின்ட்டு வந்துட்டார். அன்னைக்கு தாலி கட்டுறது தான் மார்க்கெட்டு, கலட்டுனாரு. சாமி கும்பிடுறது தான் மார்க்கெட்டு, கலட்டு, போய் கோயிலுக்குள்ள போகாத அப்படின்னாரு. எதுக்கு போய் சாமி கும்பிட்ற அப்படின்னாரு. எதெல்லாம் அந்த சமூகத்தில் மார்க்கெட்டாக இருந்துச்சோ அந்த மார்க்கெட்டுக்கு நேர் எதிரானதான் மாறினார். மணியரசன் தான் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு மார்க்கெட் மணி, அவர் பேரே மார்க்கெட் மணி தான். எதுக்கு மார்க்கெட் வருமோ டக்குன்னு அப்படி மாறிடுவார். எவனாவது சிக்குவானா, ஒரு 10 பேர்த்த கூட்டு வருவானா, டக்குன்னு நம்ம அந்த ஏரியாவுக்கு போயிடுவோம் அப்படின்பாரு. பெரியார் எல்லாத்துக்கும் இந்தியாவே சுதந்திரத்தை கொண்டாடிட்டு இருக்கு, கொண்டாடாத அப்படிங்கிறாரு. எப்படி பார்த்துருப்பான்? ஏன் பெருசு இப்படி சொல்லுது? எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கான், பட்டாசுலாம் அடிக்கிறான் சில பேர், இதுதான் தேசபக்திங்கிறான், அதை கொண்டாடாத, அது நமக்கு ஆபத்து அப்படிங்கிறாரு. எதெல்லாம் அந்த சமூகத்தில் விலை போனதோ அந்த விலை போன எல்லா கருத்தும் தவறான கருத்துக்களாக இருந்ததுனால விலை போன கருத்தை எதையுமே அவர் எடுத்துக்கல. ஆனால் அவரை வந்து அவர் வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசினார் அப்படின்னு சொல்கிறது உலகத்திலேயே ஒரு கொச்சையான வசனம். இதுதான் அவங்களோட லட்சணம்.
ஸோ அப்போ இங்கே தமிழ் தேசியம் அந்த காலகட்டத்தில் 29 இப்படி தான் சைவமாக எமர்ஜ் ஆகும்போது பெரியார் இது ஒரு ஸ்ட்ராங்கான முற்போக்கை நோக்கி நகர்த்துறாரு. ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான முற்போக்கை நோக்கி நகர்த்தினார். அதுதான் 1929 சுயமரியாதை இயக்க மாநாடு. இந்த 2 வருஷம் பஞ்சாயத்துக்கு பிறகு வாடா மாநாடு போட தீர்மானம் போடுறேன். அந்த தீர்மானம் 3 மாநாடு முக்கியமான மாநாடுகள். அதில் நடந்த எல்லா தீர்மானங்களையும் படித்து பாருங்கள். குறிப்பாக பெண்கள் படித்து பாருங்கள். இன்னைக்கு நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய எல்லா வெற்றிகளும் அங்கிருந்து தான் துவங்குது. நீதி கட்சி சில விஷயத்தை செஞ்சாங்க. சமூக ரீதியாக சமூக உள்ளீடாக இதனை கொண்டு போய் சேர்த்த இடம் அந்த தீர்மானங்களும் அதிலிருந்து உருவான சுயமரியாதை வீரர்களும் தான். அந்த சுயமரியாதை வீரர்களுடைய உழைப்பும் இன்னைக்கு வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்கு. 1000 கருத்து முரண்பாடு சுப்பராயனுக்கும் பெரியாருக்கும் இருக்கலாம், நீதி கட்சிக்கும் இருக்கலாம். ஆனால் அவரை கூட்டம் தலைமை தாங்க சொல்றாரு. எவ்வளோ பெரிய பண்பு இருந்திருக்கும். ஆனால் அங்கே வந்து சுப்பராயனும் கரெக்டாக தான் பேசிட்டு போனார். பெரியாருடைய கருத்து தான் பேசிட்டு போனார். அதான் முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் ஒன்று அணைச்சி இழுத்து கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு எது தேவை, எது சரியா இருக்கும், இன்னொரு 100 வருஷத்துக்கு எது தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸாக்டா அசஸ் பண்ணி இந்த சுயமரியாதை இயக்கத்தை வீரியமா நடத்திட்டு போனார் அவர். அந்த சுயமரியாதை சுயராஜ்யம்னு இன்னொரு குழு பேசுச்சு. சுயமரியாதை தான் எங்களுக்கு என்ன பெரிய சுயராஜ்யம், நீ என்ன உள்ளேயே விட மாட்டேன், காங்கிரஸ் கட்சிக்கு வந்தால் கூட சேர்த்துக்க மாட்டேன், நீங்கள் பாப்பாலாம் கதவை சாத்திட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க, சோறு திங்க விட மாட்டீங்க, ஒன்றா உட்காந்து நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க, நான் எப்படி உங்களோட இருக்க முடியும், சுயராஜ்யம்லாம் தேவையில்லை, எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் வந்துட்டார். அப்போ அந்த இடத்துல பெரியார் நம்மை காப்பாற்றி விட்டார். இல்லைனால் இந்த மண் இன்னைக்கு இந்துத்துவ மண்ணாக இருந்திருக்கும். இது 100% உண்மை. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு இதே மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிற்க வச்சிட்டானுங்க. இப்போ சுயமரியாதை இயக்கத்தினுடைய 2வது போராட்டத்தை துவங்க வேண்டிய காலகட்டம் இது. இது சுயமரியாதை இயக்கத்தினுடைய 2.0 அது. நாம் என்ன பண்ணோம் 1925 29 வரைக்கும் என்னென்ன பிரச்சாரங்கள் நடந்துச்சு, அதே பஞ்சாயத்து மாதிரியே பேட்டர்ன் ஒரே மாதிரி வந்துகிட்டு இருக்கு. திருப்பியும் சண்டையை துவங்கணும். இது 2 சண்டையாக போகுது. இங்கே இருக்கவன் டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவன் வந்து வேலை தூக்கிட்டு இதுக்கு அதுக்கும் குறுக்கு மறுக்கு ஓடிட்டு இருக்கான். அவனை அடிச்சுட்டே இதெல்லாம் போடா, எதுக்கு உன் கையில் வேலை கொடுக்குறாங்க. கடைசியில் நான் 26 நாங்கள் வந்த உடனே நான் வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறேன் ஏதோ பேசிட்டு இருக்காங்க உள்ள. ஒன்றை முதலமைச்சர் ஆகிறக்கா அவன் பார்ப்பான், கஷ்டப்படுவான். கொஞ்சமாவது அறிவு வேணாமா அவனுக்கு? அந்த அறிவு கூடவா இல்லை? எனக்கு நினச்சா வருத்தமாக இருக்குது. ஸோ அப்போ முக்கியமான விஷயம் என்ன, பெரியார் அந்த இடத்த நம்ம காப்பாற்றி விட்டுருக்கார். திருப்பியும் நாம் அந்த இடத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த 100 ஆண்டில் நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. அது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ இந்த 100 ஆண்டுகள் சுயமரியாதை இயக்கத்தினுடைய இந்த 100 ஆண்டுகளில் இருந்து நாம் திரும்பவும் எந்திரிச்சு அடிக்கணும். சுயமரியாதை தீர்மானங்களை படித்து பாருங்கள். ரொம்ப சின்ன சின்ன தீர்மானங்கள் தான். பேருக்கு பின்னாடி சாதியை துறக்கணும். நடந்துச்சா இல்லையா? யாரெல்லாம் பேர் சாதி பட்டத்தை விட்டாங்கன்னு அவர் குடியரசுல எழுதுறாரு. 2000 ஆண்டு கால தமிழனுடைய வரலாறில் சாதி இல்லாத தமிழனாக பேருக்கு பின்னாடி நின்னது இந்த 100 ஆண்டு தான். பெரியார் வந்ததுக்கு பிறகுதான் தமிழர்கள் உண்மையிலேயே ஒரு ஒரு சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய காலகட்டம் தான். நாமெல்லாம் இந்துக்கள்னு சொல்றாங்கல்ல, அண்ணாமலை மாதிரி ஆட்கள், ராமானுஜரும் மத்வரும் ஆதிசங்கரரும் இந்த இந்துக்களை ஒன்றிணைக்க முடியாது, பேரிலிருந்து ஜாதியை நீக்கும் அவங்க நோக்கமே கிடையாது, நீக்க முடியாது. ஆனால் அதை நீக்கினது பெரியார் தான். நியாயப்படி பார்த்தா அவங்களுக்கு காஞ்சி பெரியவர்லாம் கிடையாது, இவர் தான் பெரியவராக இருந்திருக்கணும். நியாயப்படி அதான் உண்மை. இந்து மதத்தை 2000 ஆண்டுகளில் இந்து சமூகத்தை, இந்து மதத்துக்கு தலைவர் வேணா காஞ்சி பெரியவராக இருந்துட்டு போனார், இந்து சமூகத்துக்கு இவர் தான் தலைவராக இருப்பார். இந்த சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த ஒன்றிணைக்கக்கூடிய பேட்டர்ன் அவர் தான் செஞ்சார். இதனால தான் ஏதாவது வழி கிடைக்குமா, பெரியாரை ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பார்த்தாங்க, முடியல. இந்தியாவில் ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் அவங்களால இன்னைக்கு வரைக்கும் பேக்கேஜுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் இருக்குது. புத்தரை முதல் கொண்டு பேக்கேஜுக்குள்ளே கொண்டு வந்தாங்க, பெரியாரை மட்டும் கொண்டு வரவே முடியல. ஏன்னா ரொம்ப மோசமாக அடி வாங்குவாங்க இதை கொண்டு வந்தா. ஸோ அப்போது பேரில்லாத சாதிய பேர் இல்லாத எவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லி சீக்கிரம் முடிச்சிடறேன். ஐஐடியில் கடந்த 10 வருஷத்தில் 13000 ஸ்டூடெண்ட் வந்து படிக்க முடியலன்னு வெளியே வந்துட்டான். எல்லாம் ரிசர்வேஷனில் போனதும் 136 மாணவன் சூசைட் பண்ணி செத்துருக்கான். பெரும்பாலும் ஜாதி பிரச்சனை தான். உள்ளே போன உடனே சாதி, நீ என்ன சாதின்னு கேட்கணும். வட இந்தியாவில் எல்லாரும் சாதி தெரிஞ்சிடும், நம்ம ஊரில் சாதி தெரியாது. கட் ஆஃப் மார்க்கை பார்த்து நீ என்ன ஜாதின்னு கண்டுபிடிப்பான். அவன் ஒரு மேட்டர் வச்சுருக்கான். யார் அங்கே ஏவிபி காரன் தான் இருப்பான். பெரும்பாலான கல்வி நிறுவனங்களில் இன்னைக்கும் சாதி அவ்வளோ மோசமானதாக இருக்குது. நான் என்னோட கூட வேலை பார்த்த ப்ரொஃபஸர்ஸ் 2 பேர் டெல்லியில் இருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா HR டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் வருது, ஒரு வாத்தியார் வேலைக்கு வருது அப்படின்னா முதல்ல வந்து பேருக்கு பின்னாடி என்ன ஜாதின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அப்ளிகேஷன் செலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிம்பாங்க. பெரும்பாலும் 90% அப்படி தான். இங்கே இருக்க வரைக்கும் பெரியாரை விமர்சிக்கிட்டே இருப்பான். என் க்ளோஸ் ஃப்ரெண்டு கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரிக்காரன். குஜராத்தில் போய் 4 வருஷம் தான் ஆச்சு, கையெடுத்து கும்பிட்றான். நம்ம வேறடா அப்படிங்கிறான், நம்ம வேற அப்படின்னா. நான் சொல்கிறேன், இவனுக்கு எல்லாத்தையும் போய் குஜராத் உத்தரப்பிரதேசில் போய் ஒரு 2 வருஷம் வாழ்ந்துட்டு வாங்க.
அப்போ இந்த மண் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உண்மையிலே அவன் மாறிட்டான். ஏன் இல்லை நம்ம பெருசு ஏதோ பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ அதை மெஷர் பண்ண முடியல. என்னமோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியாத சூழல் நமக்கு இருக்கு. ஏன்னா இது ஒரு சமூக இயக்கமாகவே, ஒரு பூமிக்கு மேலே நதிகள் ஓடுற மாதிரி பூமிக்கு உள்ளேயும் தண்ணி ஓடிட்டு இருக்குல்ல, அது மாதிரி ஓடக்கூடியதான் சுயமரியாதை பிரச்சாரம். அது ரொம்ப முக்கியமானது. பேருக்கு பின்னாடி சாதி எடுத்தது சரியா இல்லை, இன்னொரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, பேருக்கு பின்னாடி சாதி போடணும் அப்படின்னு நாம் தமிழர் மேடையில் பேசுவான். அவன் அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். இன்னொரு 6 மாதம் கழிச்சு கேட்டை திறந்துடுவான், எல்லாரும் பேருக்கு பின்னாடி ஜாதி போடுங்க அப்படிமா. அவன் தான் தமிழன் இல்லை தமிழ் இல்லாம்பா. இது நடக்கும் கண்டிப்பா. அவனுடைய நோக்கமே அதுதான். அவன் நம்மளை இது அது தமிழ் தேசியமே கிடையாது. ஸோ அப்போ ஜாதி தமிழ் தேசியம் இந்த உழைப்பை காலாம பண்றது. நான் என்ன கேட்குறேன், 2000 வருஷமா தமிழ் பெண்களுக்கு சொத்துல உரிமை இருந்துச்சான்னு கேட்குறேன். உரிமை கொடுக்கணும் பிள்ளைகளுக்குன்னு சொன்னது யாரு? பெரியார். நான் என்ன கேட்குறேன், பெரியார் என்ன செஞ்சுட்டார் பெண்களுக்கு? இந்த ஒன்றுக்கு பதில் சொல்லு நீ. என்னைக்கு நாங்கள் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சொத்துல உரிமை இருக்கு அப்படிங்கிறத இந்திய சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய உரையாடல் நிகழ்த்தினார் இல்லையா, அது பெரியார் தான். உண்மையிலே இன்னைக்கு மானம் உள்ள தமிழ் பெண்கள் யாரும் சீமானுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு கூடிய சொத்து உரிமை அப்படிங்கிறது பெரியார் கொண்டு வந்த தீர்மானம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கலைஞர் காலத்தில் கொண்டு வந்தது. இன்னைக்கு எல்லா சீருடை பணிகளும் பெண்கள் போங்கன்னு சொல்றது இருக்கு இல்லையா, தீர்மானமா போட்டிருக்காரு அவர் போடாமல. இந்த டிஸ்கஷனை 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய சமூகத்தில் உரையாடலா மாற்றவே முடியாது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இந்த ஆளை எப்படி பார்த்துருப்பானு இவனுங்கெல்லாம் அப்படின்னு. எப்படி என்ன டிஸ்கஷன் இது? 100 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு மதவாத சிந்தனை இருந்த காலகட்டம். ஆர்எஸ்எஸ் அவனுக்கு 100 ஆண்டு தான், நமக்கு 100 ஆண்டு தான் அது. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த சைவ தமிழ் தேசியத்தை வளர விடாமல் ஒரு முற்போக்கு பகுத்தறிவு தமிழ் தேசியத்தை நமக்குள் கொண்டு வந்து சேர்த்தவர் தந்தை பெரியார். அது இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள இருக்கு. அதை இனிமேல் உடைக்கணும்னு முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு, ஒருபோதும் விட்டுறக்கூடாது. இன்னும் ஒரு அழுத்தமான கருத்து என்ன அப்படின்னா, பெரியாரை விமர்சிக்கக்கூடிய எல்லாத்திற்கும் சாதி அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருக்கும். இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் பெரியார் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிங்க, அவனுக்கு ஏதோ ஜாதி பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அது 100% உண்மை. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். இல்லை அது அப்படின்னால கிளம்பு, நீ எங்கே வருவேன்னு தெரியும், நீ அங்கே தான் வருவேன், அதான் எனக்கு பிரச்சனையே. ஸோ அப்போது இந்த 100 ஆண்டு காலமாக இந்த நாம் அடைஞ்சக்கூடிய இடம் அப்படிங்கிறது, இப்போ நாம் என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறது வேற. அன்னைக்கு அவர் திசை நம்மளை கரெக்டாக மாற்றி விட்டார். இல்லைனா எங்கேயாவது குழிக்குள்ளே போய் விழுந்திருப்போம், திருப்பி எந்திரிச்செல்லாம் வரவே முடியாது, ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருப்போம். சங்கரமடம் தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. சங்கரமடத்தை விட மடங்கு இன்னும் நிறைய மடங்கள் பிரச்சனையாக இருக்குது. செங்கோலை தூக்கிட்டு டெல்லியில் போய் நிற்கும், அது மொத்தமாக நம்மளை கைவிடும், அதெல்லாம் நடக்கும், அது அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் எதையும் ரொம்ப ஷார்ப்பாக தான் செஞ்சுருக்காரு அவர். அதனால் இந்த இடம் நமக்கு ரொம்ப நெருடலான காலகட்டம். 2025 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. திரும்பியும் நம்மளை ஒரு 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 மதவாதத்தை நோக்கி நேரடியாகவே இழுக்கக்கூடிய ஒரு போக்கு, ஒரு சங்கர மடத்தினுடைய அஜெண்டா இங்கே தீவிரமாக வேலை செய்து, நமக்கு எந்த மடமும் நம்மளை தொற்றக்கூடாது, இந்த தமிழர்களை பாதுகாக்கணும் அப்படின்னா சுயமரியாதை இயக்கம் திரும்பவும் மீட்டெடுக்கப்படணும். இந்த சுயமரியாதைங்கிற சொல் திரும்பவும் தினம் உரையாடப்படணும். தினம் சுயமரியாதை பற்றி பேசிட்டு இருக்கணும். சாதாரண சொல் அல்ல, அது மிக வீரியமான ஒரு சொல். ரொம்ப ரொம்ப ஒரு காத்திரமான ஒரு சொல். அந்த சொல்லினுடைய வடிவமும் வீச்சும் அதிகமாக தேவைப்படுகிறது. ஏன்னா பணம் தர மாட்டேங்கிறாங்க நிர்மலா சீதாராமன். இன்னைக்கு சுயமரியாதை அந்த இடத்துல பாதிக்கப்படுது. நம்மளுடைய தமிழ்நாட்டு கல்வி அமைச்சர் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பணம் தர முடியாதுன்னு அவன் டெல்லியிலேருந்து சொல்கிறான். இதை விட நமக்கு சுயமரியாதை இருக்கு வேற என்ன இருக்கு? ஏன் பணம்டா, ஏன்ட்டு வாங்கிட்டு போயிட்டு நீ எனக்கு திருப்பி தர மாட்டேன், என் அமைச்சர் வர்றாரு, நீ திருப்பி அனுப்புற, நீ யார் முதல்ல? நீ டெல்லியில் உட்காந்துட்டு அப்போது என் சுயமரியாதை பாதிக்குதில்ல, எனக்கு கொடுக்க வேண்டிய காசு இல்லை, நீட்டு என்னை விடமாட்டேங்கிறீல்ல, நீ எல்லாம் ஒரு நாடு ஒரு தேர்தல் எல்லாம் ஒன்றா வச்சு நீ என்னுடைய சுயமரியாதை அப்படிங்கிறதுல அடிப்படை குணம் உரிமையை தாண்டி என்னுடைய மரியாதை போகுது. பார்லிமெண்ட்டில் எங்கள் எம்பியை நீ எவ்வளவு திமுறாவும் எவ்வளவு பாடி லெக்சரோ நீ ஒரு கெஸ்டரை பார்த்தா பேசுகிற, நீ எங்கேருந்து வருது உங்களுக்கு அந்த பாடி ஒரு திமுரு? அப்போ எங்களை நீங்கள் இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அப்போ அவங்களே நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல. இப்போ ரெட்டை குழல் துப்பாக்கி தான் சுயமரியாதை இயக்கம். இங்கேயும் அடிக்கணும் அங்கேயும் அடிக்கணும். அந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கோம். அதனால் 1000 மடங்கு வீரியத்தோடு திரும்பவும் சுயமரியாதை இயக்க பிரச்சாரங்கள் இந்த மண்ணில் வேரூன்றி எந்திரிச்சு நிற்கணும். அப்படி நின்னாதான் தமிழர்களுடைய அரசியலும் தமிழர்களுடைய உரிமையும் தமிழருடைய வாழ்வும் சுயமரியாதையோடு இருக்கும், பாதுகாக்கப்படும். நன்றி.